நற்றுணையாவது நமச்சிவாயவே. நான் இப்போ வந்திருக்க இந்த கோவிலில் தான் ஞானசம்பந்தர் யாகத்துக்காக பொருள் வேண்டி இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனக்கழல் தொழுதெழுவேன்னு ஒரு அற்புதமான பதிகத்தை பாடியிருப்பாரு. ஆமாங்க, திருஞான சம்பந்தரும் அவருடைய அப்பா சிவபாத இருதயரும் இந்த ஸ்தலத்துல கொஞ்ச நாள் தங்கி இருந்தப்போ சிவபாத இருதயர் காழி மாநகர்ல, அதாவது சீர்காழியில ஒரு பெரிய யாகம் நடத்தணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா யாகத்துக்கு தேவையான பொருளுதவி இல்லாததுனால சம்பந்தர்கிட்ட யாகத்துக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் கேட்குறாரு. தன்னுடைய தந்தையுடைய துன்பத்தை போக்க இந்த ஸ்தலத்துல தான் இடரினும் தளரினும்னு ஒரு அற்புதமான பதிகத்தை பாடியிருக்கிறாரு. பக்தி நிறைஞ்ச அந்த பாடலை கேட்டு மனமுருகன சிவபெருமான் எடுக்க எடுக்க குறையாத 1000 பொற்காசுகள் நிறைஞ்ச ஒரு பொற்கிழிய கொடுத்து அந்த கோவிலுடைய பலிப்பீடத்துல வைக்க செஞ்சாரு. ஏற்கனவே ஒரு கோவில்ல பலிப்பீடத்துல படிக்காசு வச்சிருப்பாரு. எந்த கோவில்னு ஞாபகம் வந்துடுச்சா? ஆமா, திருவெழிமேலை. திருவெழிமேலையில நாவுக்கரசருக்காகவும் ஞான சம்பந்தருக்காகவும் தினமும் வந்துட்டு அந்த பலிப்பீடத்துல படிக்காசு வச்சிருப்பாரு. நான் அந்த கோவில்லையுமே போயிட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். பொற்கிழி கிடைச்சதுக்கு அப்புறமா சிவபாத இருதயர் சீர்காழிக்கு போய் அந்த யாகத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிப்பார். பொற்கிழி வைக்கப்பட்ட அந்த பலிப்பீடம் நந்திக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இதை சுற்றி பார்த்தீங்கன்னா பொற்கிழி கொண்டு வந்த பூதங்களுடைய சிற்பங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல நின்று வேண்டிக்கிட்டா சிவபெருமானுடைய அருளால உங்க குடும்பங்கள்ல ஐஸ்வர்யம் பொங்கும்னு நம்பப்படுது. இந்த கோவில் திருவாடுதுறையில் அமைஞ்சிருக்கிற கோமுக்தீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலை பத்தி மேலும் தகவல்களை அடுத்த வீடியோல பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.